ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறேன். வீடியோ எடுக்க ரொம்ப லேட்டாயிருச்சு, சாரி மன்னிச்சிருங்க. அதுக்கு ரீசன் நான் வந்து சொல்லிடுறேன், சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் அம்மா அப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இதில் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோவில் பேசியிருப்போம். பட் இன்றைக்கி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆசாசியாக இன்றைக்கி வந்து பிளாக் கலர் சாரீ கட்டி வீடியோஸ் எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடியானேன். பட் சான்ஸே இல்லை. சான்ஸ் இல்லை அப்படிங்கிறத விட எனக்கு டைம் செட் ஆகலை. ஏன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கு ஒர்க்கு ஹெவியாக இருந்துச்சு. இன்றைக்கி பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா காலைல தோசையும் புதினா சட்னி தான் அரைச்சி கொடுத்துட்டேன், கொத்தமல்லி சட்னி. அதை தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ரக்ஷுக்கும் இன்றைக்கி லேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டான சாப்பாடு எதுவாக இருந்தாலும் கொடுத்து விடுங்க அப்படின்ட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் அதையே கொடுத்து விட்டுட்டேன். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கோ. ஃபுல்லாக கெட்டடி வித் மேலே பார்த்துருக்கலாம், இல்லைன்னா இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நிறுவிட்டு அனுப்பியிருக்கேன், எடிட் பண்ணி அனுப்ப சொல்லி, எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நான் மனமாற என்னோடய மனசு நிறைஞ்சு என்னை சந்தோஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. ஏன் முன்னாடியே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னா, வீடியோவில் பார்த்துட்டே வாங்க, நான் எல்லாத்தையும் தெளிவாக பேசிகிட்டே வரேன். ஸோ எனக்காக நான் வந்து டவுன் ஆகி உட்காரும் போது எனக்கு ஒரு குட் வைப் கொடுக்குற மாதிரி எனக்கு சிலர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. சிலர் இல்லை, 98% தங்கம் எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டு. நல்லா பண்ணுங்கம்மா, நல்லா இருக்குமா, நீங்கள் இப்படியே பண்ணுங்க, யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு எனக்காக என்னை மதித்து என் மேலே அன்பு லவ்வோடு எனக்கு கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தங்கங்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எதுக்குடா நன்றியாக சொல்லி பொழிகிறேன்னு நினைக்காதீங்க, அதுக்கு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்லேருந்து போயிடலாம். அப்புறம் நான் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து அம்மா நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக தங்கம் அம்மா ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். அதுக்கு வந்து நிறையா பேர் நிறையா விதமாக உங்கள் சுச்சுவேஷன் எங்களுக்கு புரியுதுமா, ஆனால் பட் இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அப்புறம் அது போக அம்மா நீங்கள் வந்து ரக்ஷுக்கும் நீருக்கும் நல்லா ஹெல்த்தாக இருந்தால் கொடுங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க. சாப்பாடு விஷயத்தில் இப்போ பேசிடலாம். நல்லா கொடுங்கம்மா, அவங்களுக்கு ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரிலாம் கொடுங்க. நான் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் கொடுக்குறது உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கல, அது ஏங்கிறது நான் சொல்கிறேன். வீடியோ ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா மன்னிச்சிடுங்க. செல்ஃபியில் வச்சு என்னோடய ஸ்டிக்கு உடஞ்சிருச்சு, பெரிய ஸ்டாண்ட் வச்சு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் அதை நான் ப்ராப்பராக பார்த்து கொடுத்துட்ருக்கேன். இப்போது ஒரு 1 வீக் 10 டேஸாகவே நம்ம வீட்டில் யாருக்குமே ஹெல்த்து வந்து பெருசாக ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துச்சு, அப்புறம் ரக்ஷுக்கு நிருவுக்கு, அப்புறம் ரக்ஷுக்கு அப்படியே லைனாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வருது. அதையும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓடி வந்துடுறேன். ஸோ எனக்காக நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க. நீங்களேனா பாப்பா இல்லை, நீங்கள் மட்டும்தாம்மா பாப்பா 2 பேருக்குன்னு சொல்லி எனக்காக என்னை மதித்து கமெண்ட் பண்ணேன் என் தங்கத்துக்குங்கள ரொம்ப நன்றிடா தங்க, லவ் யூ செல்லம். ஸோ அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள், பாப்பா 2 பேர் நல்லா படிக்க வைங்க, நல்லா படிக்க சொல்லுங்கள், சீக்கிரமாக மேரேஜ் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக கூட எனக்கு வந்து இன்ஸ்டாலேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நன்றிடா தாங்க, ரொம்ப நன்றி. அது போக இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவாக சொல்கிறது, அது இல்லாமல் அப்புறம் எனக்கு அம்மா இல்லைம்மா, நீங்கள் வந்து ரக்ஷுட்டி நிருட்டி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குது, நான் உங்கள் வயிற்றில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. தங்கம் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். நானும் ரக்ஷும் நிருவும் அடிப்பேன், திட்டுவேன், எல்லாமே செய்வேன். எல்லா குடும்பத்தில் இருக்கிறதான். தப்பு செஞ்சால் கண்டிப்பாக சொல்லும். பயங்கரமாக நான் கோவப்படுவேன். நான் கோவப்படாத ஆள்லாம் கிடையாது, பயங்கரமாக கோவப்படுவேன். கோவப்பட்டு சில நேரம்லாம் அடிக்கவும் செஞ்சுருக்கேன். அதுவும் நான் செஞ்சுருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், சாரி, அதுவும் நான் செஞ்சுருக்கேன். அது போக
ஏன்னா என் வயிற்றில் பிறக்கணும், அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் உங்கள் வயிற்றில் தான் நான் பிறக்கணும்னு சொன்னேன். என் தங்கத்துக்கெல்லாம் சாரி, ரொம்ப 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 நன்றி தாங்க, ரொம்ப நன்றி. என்ன மதித்து எங்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணது. அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவாக நினச்சி, உங்கள் அக்காவாக நினச்சி, உங்கள் தங்கச்சியாக நினச்சி எனக்கு வந்து அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் எனக்கு ஏன்னா ஐடி பேர் டக்குன்னு ஞாபகம் வரலடா தங்கம், அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் சில தங்கங்களாம் வந்து நான் வீடியோ போடலாம், நீங்கள் ஏன் வீடியோ போடல, காலைல ஏன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா, மதியம் சாப்பிடுங்க, கரெக்டாக சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் ரக்ஸும் நல்லா இருப்பாங்க. சரியாக தப்போ உடம்புக்கு முடியலையோ நல்லதோ கெட்டதோ நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரிவிங்கம்மா, நீங்கள் வீடியோ போடுங்கம்மா, உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறேன். என் செல்லத்துக்கு நான் லைவில் வந்தாலும் சரி, ஷார்ட்ஸு போட்டாலோ லாங் வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பண்ணுற என் தங்கத்துக்கு ரொம்ப நன்றி. ஒரு தங்கத்தை மட்டும் சொல்ல, எல்லா தங்கத்துக்கும் ரொம்ப நன்றிடா தங்கம். இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இது முன்னாடி நம்ம போன வருஷமே இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்த ஒன்று தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு தான் தெரியாது, நம்ம சேனலில் ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து ட்ரெஸ்ஸு பண்ணிகிட்ருக்கேன், மசாலா பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான் நம்ம வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணலை, சாரியும் கூட நம்ம பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதனால தான் என்னால் பண்ண முடியல. அப்புறம் இடையில இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மசாலா, ஹெல்த் மிக்ஸ், பிரியாணி மசாலா, குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. இதெல்லாம் தாண்டிடா தாங்க, நம்ம பிஸ்னஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டாலுமே யார் என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து நம்மளை திட்டுறதுக்காகவோ நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ கிளம்பிடுறாங்க. பட் அதுவும் நல்லா தான் இருக்குது. என்னோடய ஹேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வெல்கம் கவிஸ் சேனலுக்கு, கவிஸ் பொட்டிக்கு, கவிஸ் பிஸ்னஸ்க்கு, அனைத்துக்கும் என்னோடய ஹேட்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய வணக்கம் சொல்லிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிரட்டல் வருதுடா தங்கம். இதை எப்படி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு தெரில. எனக்கு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மிரட்டல்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ மிரட்டல்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேசுகிறாங்க, நான் நல்லா தான் ரெஸ்பான்ஸ் சொல்கிறேன். அப்புறம் வாயில் எழுத்துலேருந்து இந்த வேர்டில் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையும் என்னை வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறாங்கங்கிறதுக்காக நான்லாம் பயந்து ஒடுங்கி மூளைக்குள்ளாரெல்லாம் போய் உட்காரவே மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் கொடுக்குற பொருள் தரமாக இருக்குது, தரமாக பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இதிலேருந்து விலகிற ஐடியாவில் 1% கூட கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஐடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு மணி நேரத்துக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, 17 மணி நேரத்துக்கு முன்னாடி, 5 மணி நேரத்துக்கு முன்னாடி, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு, நீ இன்னும் சாகலையா, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, செத்து தொலை, தூக்கு போட்டு சாவு, எனக்கு அப்படிலாம் வந்து என்ன சொல்கிறாங்க. என்னை தூக்கு போட்டு சாவுன்னு சொல்கிறதுக்கு அவங்க சம்பாரித்து நமக்கு தராங்களாடா தங்கம், இல்லை அவங்க உழைப்பில் நம்ம திங்கிறோமா, இல்லை அவங்க குடும்பத்தை நம்ம கெடுக்கிறோமா? ஆனால் அந்த மாதிரி ஒரே எப்படி சொல்கிறது, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. நானும் ஃபுல்லாக ஹைட் பண்ணிட்டேன். அந்த ஐடியெல்லாம் எடுத்து நான் நேற்று 10 மணிக்கு போய் சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். 1 வீக்குள்ளார அவங்க வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேட்டர்ஸ் ஹாப்பியாக இருங்க. நான்லாம் அதாவது அந்தளவுக்கு நீங்கள் புதுசாக ஐடி கிரியேட் பண்ணி என்னை திட்டுற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல, எந்த ஜென்மத்தில் செஞ்சேனோ. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன வேணால் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நன்றி. நல்லா தான் இருக்குது. இதுவும் பண்ணுங்கள். ஒரு பொண்ணு வந்து வளர்ந்து பெரியாளாக வரலையோ, அவள் தனியாக நின்று போராடி ஜெயிக்கிறா, பிள்ளைங்களை பார்த்துக்கிறா, படிக்க வைக்கிறால, உங்களால் வந்து ஏற்றுக்க முடியல. இதில் வந்து உங்களோட வன்மங்கள் திணிக்கிறீங்க, உங்களோட விஷத்தை கக்கிறீங்க. இவ்வளோ வன்மத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் அவ்வளோ சந்தோஷமாலாம் வாழ மாட்டோம். ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். என்னோடய பர்சனல் கருத்து. ஒருத்தரை திட்டி பாருங்களேன், அந்த திட்டு உங்களுக்கே திருப்பி வரும். சரிங்களா? ஒருத்தரை நீங்கள் வந்து நல்ல விதமாக நினச்சி பாருங்கள், அந்த நல்ல விதமானது உங்களுக்கு வந்து சேரும், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பொம்பளை புள்ளியை திட்டி, நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணாக இருக்கலாம், என்ன திட்டி உங்களுக்கு என்னங்க வரப்போகுது? என்னை திட்டுறனால உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதனால சொல்லுங்கள். உங்களை திட்டுறனால எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் திட்டுறேன்னு கூட சொல்லுங்கள்.
எதுக்கு இந்த வன்ம வக்கர புத்தியோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க? ஒருத்தி பிடிக்கலையா விட்டுருங்க. யாராக இருந்தாலும் சரி, பிடிக்கலைன்னா விட்டுறணும். அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, துன்புறுத்தி இது பண்ணியெல்லாம் அவங்கள வந்து உங்கள் வழிக்கு கொண்டுகிட்டே வர முடியாது. ஸோ அது போல தான் என்னோடய வழி உங்களோட வழிக்கு என்னை கொண்டுட்டு வரவே முடியாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு போகிறேன். நான் வந்து இன்னொருத்தரை பற்றி பேசவும் போகலை. ஆனால் என்கிட்ட வந்து சொல்கிறேங்க, அடுத்தவங்களை பற்றி தான் என்கிட்ட பேசுகிறீங்க. அது எனக்கு வேண்டாம். காசி பேச எனக்கு பிடிக்காது. நான் அதில் விரும்பவும் மாட்டேன். என்னை பற்றி நான் பேசுவேன், நெகட்டிவாக பாசிட்டிவாக என்னை பற்றி 1000 விஷயம் பேசுவேன். ஆனால் அடுத்தவங்களை பற்றி நான் பேச மாட்டேன். ஆனால் உங்களுக்கு சில்லற புத்தி தெரியுது. உங்களோட சில்லற புத்தி இதுலேயே என்னங்கிறது நல்லா தெரியுது. இந்த சில்லற புத்தியை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது. என்னன்னு இல்லை, என்ன மாதிரி யாரெல்லாம் வெளியே வராங்களோ அந்த பொண்ணுங்களெல்லாம் கொட்டி உட்கார வைக்கணும்னு நினைக்காதீங்க. தங்கங்களே, நம்மள மாதிரி இருக்கிற லேடிஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்டா, இந்த மாதிரி ஹேட்டர்ஸ்லாம் வருவாங்க. அதை கண்டு நம்மளாம் பயப்படவே கூடாது. நம்ம பாதைகள் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருப்போம். நமக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். சரிங்களா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஃபேமிலி உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், நம்ம ஒரு குறிக்கோளில் நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சில தரதலைன்னு கூட சொல்லக்கூடாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீ நாய், ஐயோ பேசுனதெல்லாம் பார்த்தா சரி வேண்டாம். என்ன ரக்ஸு சொல்லிட்டாமா, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாதம்மா. உங்களை வந்து இப்படி அடித்தா நீ வேலை பார்க்க மாட்ட, இப்படி அடித்தா உன்னோட பிஸ்னஸை நீ முடக்கிடுவ, இப்படி அடித்தா நீ அமைதியாக வீட்டுக்குள்ளே இருந்துடுவேன்னு அவங்க நினச்சி உன்னை இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்கம்மா. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்கம்மா. நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்கம்மா. எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ரக்ஸு நீரு 2 பேருமே என்கிட்ட பேசினாங்க. அவங்க கொடுக்குற உச்சத்தில், அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவில் தான் நான் வந்து இந்தளவுக்கு வரேன். என்னை பார்த்து அதாவது நம்மளை பார்த்து நல்லது கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்னை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லது கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுற அவங்களுக்காகண்டாவது நான் வந்து வீடியோஸ் போடுவேன். எக்காரணத்து கொண்டு நான் வீடியோஸை நிப்பாட்ட மாட்டேன். எக்காரணத்து கொண்டு என்னோடய பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன், சிரிப்பேன், ஹாப்பியாக இருப்பேன். எப்படி சொல்கிறது, இந்த வேர்ல்டிலே நானும் என் குழந்தைங்களும் ஹாப்பியாக இருக்க மாதிரி நாங்கள் இருப்போம். ஸோ அப்படி தான் நாங்கள் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதில் நாங்கள் சந்தோஷமாகவே இருப்போங்க. நீங்கள் யார் என்ன வேணாலும், என்ன வேர்டு வேணாலும் பேசுங்க. இதிலேருந்து தெரியுது உங்களோட வளர்ப்பு என்ன லட்சணமாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன லட்சணமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பரவாயில்ல, ரொம்ப நல்லது. நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. பட் ஆனால் ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்காது. ஸோ அதை கெடுத்துக்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியோ இல்லை உங்களையோ இல்லை சம்திங் கெடுத்துக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க. ஹேட்டர்ஸ்களே ரொம்ப நன்றி. என்னை வந்து நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஹேட்டர்ஸ்களே. ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஐடி என்ன வந்து நீங்கள் வந்து மட்டம் தட்டுறதுக்காக ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணி வந்ததை நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. வாங்க மறுபடியும். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீங்கள் இல்லை. ஏன்னா எனக்கு நல்ல விதமாக பண்ணுறேங்க கூட சரி, அம்மா வீடியோ பொறுமையாக பார்க்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் என்னோடய எதிரிங்களாக இருக்கிறவங்க அப்போ வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவில் போய் அவளை எப்படி திட்டலாம்னு சொல்லி யோசித்து திட்ட வருவீங்க. ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ரொம்ப ஹாப்பி தாங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. நான் பேசுனதில் ஏதாவது தப்பு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா அந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், அதை நான் திருத்திக்கவும் செய்கிறேன். சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் பாய்டா தங்கங்களே. ஏன்னா கலெக்ஷன் நான் எடுக்கணும். ஆர்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன். என்ன பண்ணுற ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் பாருங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு அந்த வேலைகளை போய் பார்ப்போம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? பாய்.